Hi guys, welcome to the show. Welcome to the review of one more match. I think one important match here. Hi Sas, Hi, how are hi, you? hi. நானா ஓகே தான். Okay, Rana. Okay, Yeah. please. Still, so you actually சொன்ன I know you're a little upset about the result could be so understandably so it's fine but raw emotions நல்லா சரி ஓகே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ Yeah. இனிஷியல் தாட்ஸ் இனிஷியல் எமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன? நான் ரொம்ப நாளாவே எனக்கு கொஞ்சம் எப்பயும் இல்லாத ஒரு பதட்டம் இந்த மேட்ச்க்கு இருந்தே தான் இருந்துச்சு. ஓகே. ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் அபவுட் திஸ் பர்டிகுலர் கேம். ஓகே. கஷ்டமான மேட்சா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இவ்வளோ ஒரு ஹியூமிலியேட்டிங் லாஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலாம். Especially with the spinners and all that, I thought CSK had an edge. But ஆனா நீ நீ அவுடேட்டடா இருக்கியோ ஃபீல் ஆகுது எனக்கு. எதனால? சிஎஸ்கே தோக்கறதுல மாற்றம் தலை நீ மூணு சிக்ஸர் சார் அது பத்தாது. நான் அந்த கோஷ்டி கிடையாது சார். அதான் சொல்றேன் நீ அவுடேட்டட் பூமர்ன்றவானுங்க. நான் பூமராவே இருந்து போறேன். நான் சிஎஸ்கே பூமராவே இருந்து ஆக்சுவலா ரஜினி மாதிரி ஒரு வணக்கம் வச்சிருவோம் புள்ளிய. இது பத்தி நம்ம பேசுவோம். சரியா பேசலாம். இல்ல நான் சும்மா ட்ரைங் டு புட் லைக் பட் ஐ அக்ரி வித் யூ. நான் சொல்றேன் நான் ஆக்சுவலி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆர்சிபி கிட்ட கொடுத்தும் போது நான் ஆக்சுவலா குரூப்லயே தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு அஃப்கோர்ஸ் மும்பை மாதிரி 150 போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஒரு 170 to 180 க்ளோஸரா வருவாங்க அண்ட் வுட் பி டைட் சேஸ் அண்ட் ஐ தாட் சென்னை வுட் ஆக்சுவலி வின். நான் குரூப்லயே அதான் சொல்லிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட்ல அந்த 23 அத 20th ஓவர் ஒரு 3 6 போச்சு பாத்தியா. டைரக்டா டக்குன்னு 178ல இருந்து 195 போனது இருக்குல்ல. சைக்கலாஜிக்கலி செம பெரிய மேட்டர். சென்னையில 190 சேஸ் பண்றதுலாம் சான்ஸே இல்லை. ரொம்ப க்ளோஸ் டு இது. ஆனா ஆக்சுவலி டு பி ஆன் கான்ட்ரரி சைட் நான் வந்து குரூப்ல சொல்லியிருந்தது தான் என்னன்னா பவர் பிளேல இவங்க 2 விக்கெட் ஆக்சுவலி ஒரு விக்கெட்டுக்கு மேல விடக்கூடாது. சென்னை விட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா அது ரெண்டும் லைக் மெயின் விக்கெட் எஸ்பெஷலி நான் ருட்டு டக் அவுட் ஆவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வந்து செம லைக் பவுலிங் அந்த எஃபர்ட். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல ருத்து. இல்ல ஆனா எனக்கு எனக்கு என்னன்னா கிரிப்பாட்டியுமே ஷார்ட் பால் தான் விட்டாங்க. ருத்ராஜும் ஷார்ட் பால் தான் விட்டு. நான் எனக்கு என்ன டவுட்னா they know they are chasing 195 or 196 short runs, ஓகேவா? அப்போ you are in the top 3, you obviously you should expect a fast bowler to bounce at like 140ல போடுற ஹேஸ்லூடா இருக்கட்டும் or ஸ்விங் பண்ற மூவி whatever it is, right? You should expect a short ball, you should be ready for a shot to play. அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டிஃபென்சிவ் லைன்ல அவுட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. I don't know the intent of it actually. ருத்து அடிக்க போனா நான் என்ன மீன் பண்ணேன்னா இல்ல அடிக்க போனா I thought he was very late in the shot and தோணுச்சு எனக்கு. he was late in the shot. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவன் பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணான். ஆனா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு ஃபியூ இன்ச்சஸ் அதிகமா பவுன்ஸ் ஆயிடுச்சு அந்த பால். அவனால மிடில் பண்ணல அந்த 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 ஷாட். ஆனா ஐ திங்க் டாஸ் ஜெயிச்சோனே ஹி செட் தி சேம் ஆக்சுவலி. என்னன்னா லாஸ்ட் பிட்சை விட லாஸ்ட் மேட்ச் மும்பை மேட்ச் நடந்ததை கம்பேர் பண்ணா இது வந்து இந்த பிட்ச் வந்து லிட்டில் பிட் ஆன் தி ஹார்டர் சைட். ஸோ வேர் எக்ஸ்பெக்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன் போகும்னு நினைக்கிறோம் அண்ட் ஷுட் பி குட் டு சேஸ் ஆன் டார்கெட் ஆன் போர்ட். நம்ம வந்து லெட்ஸ் ஆஸ் யூசுவல் நம்ம வந்து வில் டாக் அபவுட் தி மேட்ச் இன் செக்ஷன்ஸ், ரைட்? ஸோ வாட் வென்ட் ரைட் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஐ வில் டாக் அபவுட் சிஎஸ்கே, வாட் வென்ட் ரைட் ஃபார் சிஎஸ்கே அண்ட் யூ டாக் அபவுட் வாட் வென்ட் ரைட் ஃபார் ஆர்சிபி, ரைட்டா? So yeah, go ahead. So you want me to start? Okay. To start with, I think this was a very good toss to lose for RCB. ஏன்னா பட்டிடாரும் வந்து he wanted to bowl first தான் சொன்னா, but it was a blessing in disguise for them to bat first. என்ன கேட்டனா, so that is one thing. அடுத்து வந்து ஃபில் சால்ட்டோட ஓப்பனிங் was very good. சூப்பரா ஆளானா. he took the attack back to CSK. அஸ்வினியும் அட்டாக் பண்ணா, கலினியும் அட்டாக் பண்ணா. he got runs there. So that was a huge boost for RCB. அடுத்து பட்டிடாரோட இன்னிங்ஸ் செம்ம இன்னிங்ஸ். even though there were chances he played very well. இன்டென்ட்டோட விளையாடி he didn't hold back anywhere. He just went for the runs and he got it. அப்புறம் பார்த்தோன்னா கடைசியில வந்து
19th ஓவர்ல மொமெண்டம் வந்து சென்னை பக்கம் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் டிம் டேவிட் வித் தோஸ் 3 சிக்ஸஸ் காட் இட் பேக். ஸோ நீ வந்து சொன்னல அந்த 3 சிக்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலி 170லேருந்து 195 எடுத்துட்டு போனதுனால ஆர்சிபிக்கு பூஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து என்ன ஸ்கோரா இருந்தாலும் ஒரு 130லேருந்து 150 போறதா இருந்தாலும் சரி, 120லேருந்து 140 வரதா இருந்தாலும் என்ன ஸ்கோருக்கு வந்திருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து பேட்டிங் சைடுக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்டம் தான் டு கம் பேக். ஆமா, அவன் அந்த எனர்ஜியோட ஆக்சுவலா ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ள போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஹடல் பண்ணிட்டு வரும்போது டெஃபினட்டா செம்மையா இருக்கும்ல, அது செம்மையா இருக்கும். ஸோ பேட்டிங்ல திஸ் வென்ட் வெல். போலிங்ல ஆஃப்கோர்ஸ் பவர் பிளே கம்ப்ளீட்லி டாமினேட்டட். சிஎஸ்கே வந்து எங்கேயுமே தலையே தூக்க விடல. அந்த 2 விக்கெட்டு ஐ திங்க் 3 விக்கெட் தூக்க மாட்டாரு. அதேதான் அதுக்கு நான் தனியா ஒரு செக்ஷன் வைக்கிறேன், நானே வைக்கிறேன். ஸோ யா 3 விக்கெட் நினைக்கிறேன்ல பவர் பிளேல 30 for 3 சம்திங் பவர் பிளே முடியறப்போ. ஸோ எங்கேயுமே ரன்னே லீக் பண்ணல. வெரி டிசிப்ளின் பவர் பிளே. சம போலிங். பூமியும் சரி, ஹேசலோடும் சரி, யாஷ் தயால் போட்டான்ல ஒரு அவனும் சூப்பரா. நோவன் லீக் ஐ மீன் எந்த ஒரு இதுவே இல்லை. தேவர் வெரி கிளியர் ஆன் வாட் தே வாண்ட் டு டு as far as they are concerned. அதுக்கப்புறம் there was no looking power play க்கு அப்புறம் there was no looking back for CSK. It was all RCB now. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு வாட் வென்ட் ரைட்னா, I would still think it was a good toss to win and ask them to bowl. ஆனா எனக்கு எங்க வந்து ஆக்சுவலா வந்து இதாச்சுன்னா ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ப்ரெடிக்ட் பண்ணி தான் வச்சார் ருத்துராஜ். நான் ஆக்சுவலா தப்பு சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் டிராப்ஸ் வந்து மேபி ஐ திங்க் இட் வில் பி மோர் ஆன் தி நெகட்டிவ் சைட் ஆஃப் இட். அவங்களோட போலிங் பிளான்ஸ்குள்ள அவங்க ஆக்சுவலா கரெக்டாக தான் ஸ்டிக் ஆகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட பிரிட்டிமஸ் அப்படிதான் வந்தாங்க. நடுவில் வந்து நான் குரூப்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த 7 to 11 கொஞ்சம் மிஸ் பண்ண விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர்த்து தேவர் பிரிட்டி கிளியர் வித் போலிங் பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. பேட்டிங் சைட்ல வந்து ரச்சின் ஸ்டில் ட்ரைட் ஹோல்டிங் ஆன் டு த இன்னிங்ஸ். ஓகேவா, இட் இஸ் நாட் கிவ் அப் சோ ஈஸிலி. ஆனா அந்த அந்த விஷயம் ஐ திங்க் இட் வாஸ் லிட்டில் பிட் ஓகே ஃபார் தெம் டு இது. அஃப்கோர்ஸ் அண்ட் லாஸ்ட்ல வந்து ஒரு சின்ன ஃபிளரிஷ் whatever it is, அவ்வளவுதான். கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் எனக்கு கம்மியா தான் ஃபீல் ஆச்சு from both the side of it. So next வந்து we talk about what did not go well. So now I start about CSK. எனக்கு வந்து என்ன did not go well-னா வந்துட்டு பவர் பிளேல அஸ்வினை வந்து அடிச்ச உடனே வந்து புல் பேக் பண்ணிக்க கூடாதுன்னு இருந்துச்சு. நீ ஆக்சுவலா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர்ல கலியில இருக்கும், செகண்ட் ஓவர் அஸ்வின், தேர்ட் ஓவர் சாம் கரன் யாரோ ஒருத்தங்க, ஃபோர்த் ஓவர் நூர் வந்து ஆக்சுவலா அது வந்து சிஎஸ்கேயோட யூசுவல் பேட்டர்ன் இல்லை. ரைட்டா, ஈவன் இஃப் அஸ்வின் went for 16 runs they would have still gone ahead and given like okay டாஸ் அப் பண்ணு, ஒரு கேரம் பால் போடு, ஒரு லெக் கட்டர் போடு, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுட்டு. ஐ டோன்ட் திங்க் அதை நடக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபீல்டிங் வெரி புவர். எல்லாருமே யூஸ்வலா இட்ஸ் நாட் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஐ அக்ரி. 2 கேட்ச் கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலி. திரிபாதிக்கு போனதும் சரி, அப்புறமா ஷார்ட் மேன்ல போனதும் சரி. ஆமா. பட் வாட் ஹுடா டிராப் வாஸ் கம்ப்ளீட்லி அன்எக்செப்டபிள். டஃப் கிரிக்கெட்ல கூட கைக்கே வந்து அது எனக்கு என்னன்னு புரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ஓவர் ஃப்ரம் சாம் கரன் வாஸ் டெரிபிள் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் 2 பால் கரெக்டா போட்டான். ஐ திங்க் ஹி காட் கைண்ட் ஆஃப் கேரிட் அவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3வது பால் கொஞ்சம் அப்படியே தூக்கி இன்னும் ஃபுல் டாஸா விடலாம். அப்புறம் அவன் இருக்கிற ஹைட்டுக்கு அவனுக்கு வந்து ஷார்ட் பால், இவன் வந்து ஆக்சுவலா 120 130 போடுற போலர். ஓகேவா, நீ ஷார்ட் பால் போட்டா அவன் நின்று சாத்தறான் வச்சு. ஸோ ஐ திங்க் அதுவும் கொஞ்சம் போரா போச்சு. And I think also batters did not try to stick a partnership. அவங்க வந்து என்னன்னா ஏர்லி விக்கெட்ஸ் போன உடனே பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதா அடிக்கிறதான்ற மாதிரி ஒரு மாதிரி இன்பிட்வீன் ஸ்டக் ஆயிட்டு கொஞ்சம் போன மாதிரி ஃபீல் ஆச்சு. Yeah, that didn't go well. I definitely am sure they'll come back stronger for whatever is on the drawing board. But yeah, RCB-க்கு என்ன சரியா போகலன்னு நினைக்கிறேன். கோலி மீன்ஸா? யா கண்டிப்பா கோலி வந்து ஜென்ரலா நான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து பேக் பண்ணுவேன். ஏன்னா ஐ வுட் சே தேர் வாஸ் ஒன் பிளேயர் ஹோல்டிங் ஒன் எண்ட் வந்து irrespective of the format அது வந்து வேணும், கிரிக்கெட்ல அது வேணும்னு எனக்கு தோணும். பட்
இன்னைக்கு இல்ல வந்து இன்னைக்கு he did try- not try to do that. He tried ஆ, attacking and then he kind of stuck there somewhere. இன்னைக்கு அவனுக்கு அந்த ஒரு அவனுக்கு வேக்கப் பாக்கல. கால் பசிரானாட்ட இருந்து வந்து ஒரு வேக்கப் கால் விட்டுட்டா பால். மண்டேல அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6-4 அடிச்சான். பட் அதர் தன் தட் இட் வாஸ் ஆக்சுவலி பூர் இன்னிங்ஸ் தான். ரொம்ப ஆமா ட்ரை, கோலி வந்து ரொம்ப ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. அவன் கோலி மாதிரி ஆமா ஆமா ஆடுற மாதிரி he was இல்லை. trying to play hard actually. யூசுவலா ஆ, see அவனோட ஸ்ட்ரென்த் வந்து டைமிங் த பால் அது மாதிரி தான் ஆ. நம்ம ரிஸ்க் யூஸ் பண்றது. இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ரண்ட் எப்படி சொல்றது ஃபோர் ஆர்ம்ல அடிக்க ட்ரை பண்ணி ரொம்ப அப்படியே ரூம் நிறைய எடுத்துட்டு இருந்தான் தேவையில்லாம. பாட்டம் ஹேண்ட்ல அடிக்கிறேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி ரொம்ப பவர் ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் என்ன கேட்டிருந்தா சால்ட் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது ஈ குட் ஜஸ்ட் ஜாலியா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கே அந்த மூமெண்டம் வந்து அவன் ஒரு கட்டத்துல அவன் நேச்சுரலாவே அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். அவன் எதுவுமே ட்ரை பண்ணிட்டு தேவையில்ல. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் டிட் கோ வெல் ஃபார் கோலி அண்ட் ஆர்சிபி. பேட்டிங்ல மிச்சபடி ஐ திங்க் எவ்ரி திங் வெண்ட் வெல். அந்த everybody was almost close to 200 cycle தான். ஆமா ஆமா எல்லாருமே எல்லாருமே சூப்பரா இருந்தாங்க. 5 ball 19th ஓவர்ல கொஞ்சம் மொமெண்டம் விட்டாங்க. பட் தே காட் இட் பேக் இந்த 20th ஓவர். என்ன கேட்டா தட் வாஸ் மோர் ஆஃப் சிஎஸ்கேஸ் மிஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆமா மிஸ்டேக். கரண் ஸ்டார்டட் ரியலி வெல். அந்த ஒரு ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஓவர் இருந்ததுதானே இல்லையா? இல்ல இல்ல ஃபினிஷ்ட் முடிச்சானா? ஓகே ஓகே. ஸோ அதான் அது ஒன்று அந்த அந்த ஃபுல் டாஸ்ல இருந்து மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. போலிங்ல ஐ திங்க் இட் வாஸ் ஃப்ளாலெஸ் bowling and fielding from RCB. I have nothing to say negative about it. And எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் லைக் if I have to say okay இது வந்து my favorite thing about this match நான் if I have to handpick அப்படின்னா எனக்கு வந்து ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சி. ஐ மீன் அகைன் சி வெரி வெரி டூ early to judge. நான் வந்து பட் டொமஸ்டிக்ல நான் பார்த்திருக்கேன். மத்திய பிரதேஷ் கேப்டன்சி நான் பார்த்திருக்கேன். took them to the final leading from the front அதெல்லாம் ஓகே. பட் இன்னைக்கு என்னன்னா as you said right இவ்வளோ வருஷம் நம்ம ஃபேன்ஸா இருக்கும் நமக்கே அந்த ப்ரெஷர் ஃபீல் ஆச்சு. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது இதோட ஒரு நர்வஸ்னஸ் வந்து யூஸ்வலி காட்ட பாஸ் இல்லை அது மாதிரி. அது டெஃபினட்டா அவங்களுக்கு எவ்வளவு லெவல்ல இருந்திருக்கும் நமக்கு தெரியும். கன்சிடரிங் வாட் ஹேப்பன் லாஸ்ட் இயர் மீ சம்திங் லைக் தட். ஆனா வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா பேட்டிங் ஆடும்போதும் சரி டிட் நாட் கெட் கேரிட் அவேயா இன்னைக்கு லக் இருக்குடா எல்லாமே அப்படின்ற மாதிரியும் இல்லை. அதுதான் ரொம்ப டிஃபென்சிவ் பால். ஹி வாஸ் வெரி கிளியர் அபவுட் ஹிஸ் பிளான். அண்ட் ஃபீல்டிங் இதுல வந்துட்டு the way he rotated the bowlers இருக்குல்ல பேஸ்ட் ஆன் த பிளான்ஸ் அண்ட் அதுக்கேற்ற ஃபீல்ட் செட்டப் கொடுத்ததா இருக்கட்டும். ஐ ரியலி லைக் இட். அண்ட் குணால் பாண்டியாவை வந்து ஹி நியூ சிவம் துபே உள்ள இருக்கிறது குணால் பாண்டியா வரமாட்டான்றதுல ரொம்ப கிளியரா இருந்தான். நான் ஆக்சுவலா வாட்சிங் நான் நினைச்சேன் என்ன 5 bowler தான் யூஸ் பண்ணிருக்காங்க சுயாஷி புவனேஷ்குமார் எஸ் தயாலு ஹேசில்வுட் லிவிங்ஸ்டன் கொடுக்குறான். பட் he did not give குணால் பாண்டியா பிகாஸ் he knows சிவம் துபே ஸ்பின்ல பேஸ் கொடுத்தா அச்சு சொல்லிடுவான்னு தெரியும். அவனை வந்து அந்த ஜோனுக்கே வர விடாம அப்படியே ஆஃப் பண்ணி வெளில போனதுக்கு அப்புறமா தோனி இருக்கும் போது எடுத்துட்டு வந்தது வந்து ஐ வாஸ் லைக் pretty impressed with the way he practically handled it. That was like my pick of the match எனக்கு personally. Perfect. He did a great job leading the side. நான் வந்து ஹோல் பேக்லாம் பண்ணவே கூடாது அவனுக்கு. ஐ மீன் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. ஸோ எனக்கு வந்து ஓகே ஐ மீன் ஐ நீட் அ ஃபியூ minutes to talk about what I felt overall as a CSK fan. Go ahead. இதுல வந்து நிறைய பேர் வந்து சொல்லவும் செய்வாங்க. நான் வந்து எஸ்பெஷலி விமல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கான் நீ வந்து எங்கேயும் வெளில ஒத்துக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் வந்து கம்ப்ளீட்லி சரண்டர். ஆக்சுவலா 2 விஷயம் எனக்கு. ஒன்று என்னன்னா ஆஃப்டர் வெரி லாங் டைம் 2020 சீசன் வந்து எனக்கு ரொம்ப ட்ராமடைசிங்கா இருந்துச்சு சிஎஸ்கே ஆடுறத பார்க்கறதுக்கு. ஏன்னா சுத்தமா இன்டென்ட்டே இருக்காது. எப்பயாச்சும் ஒரு மேட்ச் ஃபேஃபும் வாட்சனும் அடிப்பாங்க. சாம் கரன் மட்டும்தான் ஒரு எனர்ஜியோட ஆடுற மாதிரி இருக்கும். மிச்சபடி அந்த செட்டப்ல வந்து ஒரு எனர்ஜியே இருக்காது. ஒரு மாதிரி அப்படியே டட்டு டீமா ஆடுவாங்க. அந்த சீசன் வந்து ரொம்ப ட்ராமடைசிங்கா இருக்கும். அது எந்த அளவுக்கு ட்ராமடைசிங்னா அதுக்கப்புறம் 2 டைட்டில் ஜெயிச்சாலுமே முன்னாடி அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஐயோ எப்போ சொதப்புவானுங்கன்ற ஒரு ஃபீலிங் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த சீசன். எனக்கு வந்து அந்த அந்த ட்ராமா வந்து எனக்கு இன்னைக்கு திருப்பி வந்த மாதிரி இருந்துச்சு.
ஐ மீன் இட் வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டு வாட்ச். ரொம்ப மட்டமான பேட்டிங்கு. அண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் சென்டிங் அஸ்வின் அஹெட் ஆஃப் தோனி. எனக்கு வந்து உன்னால அஸ்வினுக்கு முன்னாடி வந்து ஆட முடியாதுன்னா, நோ அஃபென்ஸ் டு அஸ்வின், உன்னால அஸ்வின் முன்னாடி வந்து ஆட முடியாதுன்னா யூ ஆர் பீயிங் அ லயபிலிட்டி டு த டீம் அண்ட் யூ ஹேவ் டு ஹேங் அப் யுவர் பூட்ஸ். தட் இஸ் எனக்கு ஐம் கெட்டிங் எமோஷனல் பிகாஸ் ஐ பீன் பேக்கிங் திஸ் டீம் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ் டீம். இந்த டிஷர்ட் போட்டு அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு எதுக்கு வந்து நீ சொல்லலாம். இல்ல தெரியல, இந்த டீமே வந்து லெட் டவுன் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. அது வந்து சி வந்து 16 பால்ஸ்க்கு 30 ரன் அடிக்க முடியுதுல்ல, வை நாட் டூ தட் இன் தி 15th ஓவர்? தட் குட் கிவ் அஸ், அது ஒரு மொமெண்டமாவது கொடுக்கும்ல டீமுக்கு. எனக்கு புரியல சத்தியமா. Momentum probably, I think it's again about the psychological factor of having Dhoni in the middle for, between the chase. 5 overs la, I think they required somewhere close to 100 and something. 90 runs, 97 runs. Let's assume 96, 97 runs நினைக்கிறேன். 100 or 5 overs 96 அது அடிக்கணும்னு நினைக்கிறேன். So like basically Dhoni in the field for that, very simple, right? அது psychologically will not let the opposition captain settle down. Okay, அப்படிங்கிற ரிலாக்ஸேஷன் ஓகே போக மாட்டாங்க. இந்த பால் என்ன பண்றது? 2 பவுண்டரி வாஸ் ரிக்வயர்ட் எவ்ரி ஓவர். அவனுக்கு இருக்க பவருக்கு ஒன்னும் பண்ண தேவையில்ல, சும்மா சுத்தினா போகும்டா. அது ஒன்னால வந்து பண்ண முடியாதுன்னா குணால் பாண்டியா ஒரு பவுன்சர் போட்ட உடனே கருப்பாயிட்டான் தோனி. அதுக்கப்புறம் 2 6 சொல்லிட்டான் டமால் டமால். அது இன்னும் கொஞ்சம் வேலையா, நீ டீம்ல வந்து ஆடுற அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வேலையா வந்து பண்ணா, இல்லாட்டி ஆடக்கூடாது. Actually, what I was expecting was from sorry to intervene. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, considering how Ashwin batted in TNPL in Chepauk, நான் என்ன நினைச்சேன்னா 2 early wicket போனவொடனே I was actually expecting Ashwin to come inside the power play. He can just loft around and play. சாம் கரனை ரிசர்வ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அது ரொம்ப புவர் இதுவா இருந்தது எனக்கு. சாம் கரன் இஸ் குட் ஹிட்டர் அகேன்ஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆல்மோஸ்ட். அவன் லாஸ்ட் இயர் பஞ்சாப் கேப்டனா பண்ணும்போது லிட்டரலி டெத் ஓவர்ஸ்ல வந்து அடிச்சுனே இருப்பான். வந்து 10 பாலுக்கு 32 அடிப்பான், 15 பாலுக்கு 45 அடிப்பான், அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தான். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை பேக்கப் பண்ணாம அவனை வந்து பவர் பிளேல விட்டு அந்த விக்கெட்டும் போய் அஸ்வின் லைக் cannot pull up this much weight in a chase day in day out. அது definitely is not his forte. அதனால yeah, I think Dhoni should have come ahead of Ashwin. Yeah. So எனக்கு வந்து I definitely have a few changes in mind for the CSK team. CSK 11. அதான் I think what would be எனக்கு என்னன்னா I would definitely bring back Conway into the team. ஸோ ருத்து கான்வே ஓப்பன் பண்ணிட்டு ரச்சன் 1 down ஆடிட்டு அதுக்கப்புறம் ஐ வில் ஹேவ் திரிபாதி துபே. ஸோ கான்வே ருத்து. நீ அப்ப கான்வே உள்ள கொண்டு வந்தா எந்த ஃபாரினர் வெளிய அனுப்புவா? அதான் நான் சொல்றேன், I'll come there. சாம் கரன் ஒரே ஆப்ஷன். ஸோ ஐ வில் ஹேவ் கான்வே, ருத்து, ரச்சன், திரிபாதி. Yeah, Tripathi or Dubey depending on the situation. Tripathi can float. Tripathi, Dubey, Jattu, Dhoni, Ashwin. வேற வழி இல்லை, தோனி வச்சுதான் அவன் டீம்ல என்ன பண்றது? எடுத்து தோல்வி என்னையே குழம்பு வச்சுட்டானுங்களா. ஸோ அஸ்வின், அதுக்கப்புறம் ஐ வில் ஹாவ் நேத்தன் எல்லிஸ் ஃபார் திஸ் கை, சாம் கரன். ஃபார் பத்திரானா, சாரி. அதுக்கப்புறம் 100 அகமது, 4 ஃபாரினர் எனக்கு முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் ஐ ஹாவ் அ வெரி டஃப் காம்படிஷன். கலீல் டிட் நாட் டூ எனிதிங் ராங், ஸோ ஐ வில் ஸ்டில் ஹாவ் கலீல் இன் த டீம். அந்த 11 முடிஞ்சது. 12th பேட்ச் எனக்கு ஊடா வேணாம் டீம். அந்த டீம்ல எனக்கு ஊடா வேணாம். இன்னொரு பவுலரு, இன்னொரு விஜய் சங்கர் கூட வச்சு ஆடிக்கிறோம் நாங்க. எனக்கு ட்ரிபாத்தி மேல கூட ஹோப்ஸ் இருக்கு, இந்த ஊடா மேல சுத்தமா ஹோப் இல்லை எனக்கு. I think எனக்கு தெரிஞ்ச பேலன்ஸ் ஆக்சுவலா பயங்கரமா மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் if you want to bring in Conway, I think ரச்சின் தான் வெளியில உட்காரணும். அது ஒண்ணுதான் ஒரே ஆப்ஷன். பிகாஸ் they would not I'll tell you why. Okay, என்னன்னா ரச்சின் கான்வே pretty much வந்து சேம் ரோல் தான். ஓகேவா? கான்வே cannot bowl. sorry ரச்சின் can shift the momentum. ரச்சின் வந்து அடிச்சு ஆடுற ஒரு பிளேயர் தான். ஆமா ரச்சின் அடிச்சு ஆடுவான். that's right. ஆனா என்ன மேட்டர்னா
they would probably want to go with Rachin considering his current international form. And he's done well for the last few matches also. தப்பா சொல்ல முடியாது ஓகேவா. Yeah, yeah, yeah. Conway historically has been good with Ruturaj. And இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க நீ நேற்று Fleming சொன்ன விஷயம் தான் நான் again I want to remind you, right? So Fleming வந்து when they asked about why Ruturaj comes in number 3 and Tripathi has already been proven as a proper batter in number 3 now. He's never been an opener, ஓகேவா. Super Giants தவிர்த்து அந்த ரைசிங் பண்ணி Super Giants தவிர்த்து he never was an opening batsman for any team. Even for SRH, he was still doing as a number 3 now, ஓகேவா. ஆமா. So எனக்கு இந்த கொஸ்டின் கேட்டப்போ Fleming told this all these things were actually decided in the auction table சொல்லிட்டு. So they are coming with a very clear strategy that Tripathi is going to be open or maybe the other way. ருத்துராஜுக்கு நம்பர் 3 தான் செட் ஆக போகுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஓகேவா. அப்ப நீ வந்து திரிபாத்தியோட so then where would you want to move? நீ அப்ப நீ மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னா நீ அப்ப கான்வே வித் ரசின் ரெண்டு பேரும் ஓப்பனிங் ஆயிடும். நியூசிலாந்து ஓப்பனிங் பேட்டிங் மாதிரி ஆயிடும். உள்ள போட்டுக்கலாம். இல்ல நான் அதான் சொல்றேன், ட்ரிபாத்தியை ஃப்ளோட் பண்ண விட்டுட்டு இது என்ன முடிவு பண்ணிட்டா அது பண்ணியே தான் ஆகணுமான்னு. அப்படி இல்ல, see they might have their own strategical reasons to go with it. I don't know, it's just very too early to say okay it's not going to work out. ரெண்டு மேட்ச் தான் ஆச்சு. Okay, in fact first match I still have hopes for Tripathi. I am not blaming Tripathi. That is his role. நீ போய் சுத்துறான்ற ஒரு ரோலா ரஹானே எப்படி ஆடணும் அந்த மாதிரி தான் இவனை எடுத்திருக்காங்க. I still have hopes. ஏன்னா we have seen what Watson has done. And I'm pretty sure they wouldn't want to like I mean considering the proven record or whatever it is, Pathiranawa Ellis-ana Pathirana தான் prefer பண்ணுவாங்க. நூறு வந்து லிட்டரலா submitted. Ellis was much economical in Chepauk. He is very good. That's right. அவனோட bowling ஸ்டைலுக்கு வந்து Chepauk வந்து ரொம்ப சூட் ஆகும்டா. ரொம்ப நல்ல ஸ்லோ பவுலர்ஸ் போடுவான், நிறைய பேக் ஆஃப் தி ஹேண்ட் போடுவான். பட் அகைன் they would want to stick with Pathirana. So எனக்கு தெரிஞ்சு they would probably will stick with Pathirana, ஓகேவா. 100 அகமத் ஃபிக்ஸ்ட், எதுவும் பண்ண முடியாது. 100 அகமத் ஃபிக்ஸ்ட். And they would still want to have Sam Curran for the extra bit of bowling option, புரியுதா. அப்படி சாம் கரனையும் அன்னைக்கு ஒரு நாள் போட்டு அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீ பாரு, ஆக்சுவலா அஸ்வினி அடி, ஜடேஜா அடி, ஓகேவா. 100 அகமத் மட்டும் தான் அடிக்கல. கலீல் அகமத் உண்மையா செம்மையா போடுறான். அவன் வந்து அன்எக்ஸ்பெக்டட் செம்மையா, அவன் டெல்லிக்கே நல்லா போட்டான் லாஸ்ட் சீசன், சூப்பரா போட்டான் கலீல் அகமத். அவனையும் பெருசா அடிக்க முடியல. நீ ஆக்சுவலா பார்த்தா அஸ்வினியும் ஜடேஜா அடிச்ச உடனே they did not have another option to, வேற வழியில சாம் கரன் வந்தா அவன் லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன். And he's also bowling back up the hand. So you can go ahead and give an over to Rachin Ravindra also. He's not that bad. They did not do it for the last 2-3 years. I don't think they'll do it this year also. எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்ல, ஓகேவா. சென்னையிலே நீங்க ரச்சின் ஓவர் கொடுத்தீங்கன்னா அவே கண்டிஷன் பத்திலாம் நம்ம பேசுறதே வேஸ்ட், ஓகேவா. So I don't think they'll do it. But அதனால எனக்கு தெரிஞ்சு கான்வே ஆர் ரச்சின் ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ப்ரிஃபர் பண்ணி அவங்க வராங்க. அண்ட் கன்சிடரிங் ரச்சின்ஸ் ஃபார்ம் அண்ட் வாட் எவர் இட் இஸ், ஐ திங்க் தே ஆர் கோயிங் வித். எனக்கு தெரியல. I wish Conway and Rachin somehow fit into the 11. I hope. ஏன்னா அவங்க வேற காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் டெப்த் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றதா இருந்தா எஸ் அஃப்கோர்ஸ் ஐ வுட் அக்ரி. கூட எடுத்துட்டு விஜய் சங்கர் எடுத்துக்காங்க. விஜய் சங்கர் இஸ் பெட்டர் பேட்ஸ்மேன் இன் சென்னை. He can also bowl, he can also float around. நீ அப்படி பண்ணனா probably சாம் கரன் உட்கார வச்சிடலாம், because we will get one more bowling option with விஜய் சங்கர், புரியுதா. Huda also can by the way bowl, அவனும் ஸ்பின் போடுவான். அதனால ஐ திங்க் மேபி தட்ஸ் தி ஆப்ஷன். விஜய் சங்கர் உள்ள வந்துட்டு ஹூடா வெளில போகணும், சாம் கரனை வெளியே அனுப்பிட்டு கான்வே உள்ள கொண்டு வரணும். இது ரெண்டு தான் பாசிபிள். And they would still stick with Pathirana, நூறு அகமது, ரச்சின் ரவீந்திரா அப்படியே போகும்னு நினைக்கிறேன். Let's see, again it's very too early. பார்க்கலாம். Chennai is known for backing up their place. They still stick around whatever the plan is. They'll not get rattled and all. Next match is not in Chennai, they have an away match, correct? In Guwahati. Sunday Guwahati. அதுவும் கிட்டத்தட்ட சென்னை பிட்ச் தான். குவஹாத்தி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து, இதெல்லாம் பார்த்து, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து, I think I will still say CSK are favorites for the Sunday game. குவஹாத்திக்கு வந்து LSG கூடயா? RR கூட. Yeah, I think CSK will easily see. I think they still have the momentum. They will do well. Guwahati is pretty much like Chennai now. சரி, அப்போ நாளைக்கு மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறேன்? குஜராத் vs மும்பை, ஹர்திக் பாண்டியா. I think ஹோம் கிரவுண்ட் கிங் கிரவுண்ட்லாம் ஒரு பக்கம். எனக்கு தெரிஞ்சு குஜராத் தான் எட்ஜ் என்னோட பர்சனல் சாய்ஸ்ல. அவங்க பேட்டிங் வந்து செம்ம இதுவா இருக்கு. வான்கடையில வந்து வேலைக்கே ஆகாது. பும்ரா வந்தா ஹர்திக் பாண்டியா அகமதாபாத்ல கண்டிப்பா பும்ரா வந்தா வேணா ட்ரை பண்ணலாம். மத்தபடி அட்லீஸ்ட் 4-5 மேட்ச் இல்ல பும்ரா. I'll go with GT தான். GT will be comfortable-ஆ பண்ணுவாங்க. சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் GT தான். ஆமா, என் தலைவர் ரோஹித் இருக்காப்ல. நாளைக்கு ஒரு சின்ன இன்டென்ட் காமிச்சு விட்டு போங்கடா டே
சின்ன பசங்களா அப்படின்ட்டு. மரம் ஆனா எனக்கு நடுவி பிடிச்சிருக்கு ஆக்சுவலா ரோஹித் வந்து லிட்டரலி மச்சான் ஹி லிவிங் இஸ் ஓன் லைஃப் மச்சான். ஐ ரியலி விஷ் எவ்ரி கிரிக்கெட்டர் ஹேட் த சான்ஸ். வருவான் 3 பால் ஆடி அவுட் ஆயிட்டு உள்ள போயிட்டு 20 ஓவர் ஃபீல்டிங்கே பண்ண மாட்டான். மொத்தம் 40 ஓவர் மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு போறதுக்கு ஜாலியா இங்க எல்லாம் மேட்ச் பார்க்க 15,000 குடுக்குறாங்க. அவன் 14 கோடி வாங்குறான் மேட்ச் பார்க்கறதுக்கு. அவ்வளவுதான். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அகமதாபாத்ல நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஜெய்சா அதெல்லாம் ரெடி பண்ணிருப்பாப்ல. பெரிய பெரிய ஸ்டேடியம். பெரிய இடம் தான் நாளை. ஓகே. GT தான் leads. Yeah, we'll see you tomorrow after the match. Bye. Bye. Congratulations to RCB after winning after 17 Corner years. CSK மேட்ச்ல தான் நீங்க போட்ட இதோட கழட்டி வச்சிரும். அடுத்த மேட்ச் CSK மேட்ச்க்கு தான் போடுவேன். பாப்போம் சிஎஸ்கேவோட டர்ன் அரவுண்ட் அடுத்து மீட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Yeah. So thanks for watching guys. நிறைய நீங்க ஆக்சுவலா ஆல் ஓவர் தி பிளேஸ் பேசிருக்கோம். Still we'll try to go a structured video. Yeah. Thank you. Keep supporting. Bye. Thank you Sheikh. Good night. Bye guys.